அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மனிதரை பார்த்துவிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்ட நபர் திரு ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் அவர்களை இலக்கிய உலகம் நன்கு அறியும். சிறுகதை மன்னர், நாவலாசிரியர் என்றெல்லாம் அவருடைய வாசகர்கள் அவரை அறிவார்கள். ராஜராஜ சோழன், சாகித்ய அகாடமி, ஞானபீடம் என்று பல்வேறு விருதுகளை தன் வாழ்நாளில் பெற்றவர் திரு ஜெயகாந்தன் அவர்கள். 2007 அல்லது 8 என்று நினைக்கிறேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் நான் ஜெயகாந்தனை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அந்த கடிதத்தின் முடிவில் மிஸ்டர் ஜேகே என்பது ஜெயகாந்தனுடைய ஷார்ட் ஃபார்ம். அவருடைய வாசகர்கள் அவரை அன்போடு அப்படி அழைப்பது வழக்கம். ஜேகே should come out of his confinement and direct, guide the young aspirants of writing short stories and novels என்று அவருக்கு எக்ஸ்பிரஸ் பத்திரிகை மூலமாக ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணிய ஒரு வாசகர் எனக்கு எழுதியிருந்தார், ஜெயகாந்தனுடைய வாசகர் வட்டம் மிகவும் விரிந்தது, பறந்தது. அவர்களுடைய சார்பாக உங்களுடைய குரல் ஒலித்தது, மகிழ்ச்சி என்று. நான் அந்த கடிதத்தை எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் எழுதுகின்ற காலகட்டத்தில் ஜெயகாந்தன் எழுதுவதை நிறுத்தியிருந்தார். மெட்ராஸ்ல ரஷ்யன் கல்ச்சரல் அகாடமி என்கிற ஹாலில் டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பில் நான் பேசினேன். அப்போது ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வந்த நான் ஜெயகாந்தனது பெயரை குறிப்பிட்டேன். உடனே ஒரு செக்ஷன் ஆஃப் த ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு அம்மா எந்திரிச்சாங்க, சார் ஜெயகாந்தன் இஸ் மை நெய்பர். ஜெயகாந்தன் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் சார் என்று அந்த அம்மா சொன்னாங்க. அப்படியாம்மா, சந்தோஷம் என்று சொன்னேன். பிறகு இன்னொரு இடத்திலிருந்து ஒருவர் எழுந்து, சார் நான் ஜெயகாந்தன் கதைகள் நிறைய படித்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியா என்று கேட்டுக்கொண்டு சந்தோஷம் கொண்டேன். மேடையில் அமர்ந்திருந்த எனக்கு பின்னால் இருந்த ஒரு டிக்னிட்டரி, ஒரு மனிதர், அவர் சொன்னார், சார் நான் ஜெயகாந்தனின் உன்னை போல் ஒருவன் சினிமாவை பார்த்திருக்கிறேன், அருமையான கலைப்படைப்பு என்றார். ஒரு பிரசங்கத்தின் போது இப்படி 2-3 பேர் எழுந்து அவரை பற்றி இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். People from different walks of life அவரை ரசித்திருக்கிறார்கள், அவருடைய கதைகளில் இன்வால்வ் ஆகி இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அப்படித்தான் ஜெயகாந்தனோடு எனக்கு நீண்டகால பரிச்சயம் ஏற்பட்டது. என்னுடைய ஊரில் ஒரு லைப்ரரி இருந்தது, இப்போதும் இருக்கிறது. சுக்கலா ஞாபகார்த்த வாசகசாலை என்று அதற்கு பெயர். அந்த லைப்ரரியில், அந்த நூலகத்தில் புகழ்பெற்ற சஞ்சிகைகள், பத்திரிகைகள் எல்லாமே வந்து சேரும். பாளையங்கோட்டை சென்ட்ரல் லைப்ரரிக்கு வராத பத்திரிகைகள் கூட இந்த லைப்ரரிக்கு வரும். லைஃப் என்று ஒரு ஆங்கில பத்திரிகை, இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி, ஷங்கர்ஸ் வீக்லி
ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்று சஞ்சிகைகள் விதவிதமாக வரும். நான் லைப்ரரிக்கு போவேன். அங்கே ஒரு நூலகர் லைப்ரரியில் இருந்தார். அவருடைய பெயர் கூட, இஃப் மை மெமரி இஸ் கரெக்ட், ஹிஸ் நேம் ஷுட் பி பெருமாள். பெருமாள் என்று ஒரு லைப்ரரியன், ஒரு ஓல்ட் மேன் இருந்தார். அவர் நாங்கள் போன உடனேயே அந்த வார ஆனந்தவேணன் வாராந்தரியை என்னிடத்தில் எடுத்துக் கொடுப்பார். காரணம், ஆனந்தவேணனில் ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதைகள் தொடர்ந்து பிரசுரமாகி வந்த காலகட்டம் அது. ஒரு நாள் நான் ஒரு கதையை படிக்க நேரிட்டது. அந்த கதையின் தலைப்பு குருக்களாத்து பையன். அந்த குருக்களாத்து பையன் என்கின்ற அந்த சிறுகதையில் ஒரு இடத்தில் ஜெயகாந்தன் குறிப்பிடுவார், பெருவாரியான பிராமண இளைஞர்கள் வேலை நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். இப்போது அவர்களுடைய பெற்றோரும் தாத்தா பாட்டிகளும் மிகவும் குறுகிய எண்ணிக்கையில் அந்த அக்ரஹாரத்தில் அங்கொருவரும் இங்கொருவருமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதினார். அதோடு அவர் எழுதுகிறார், இது எதை போல் இருக்கிறது என்றால், பெருமழைக்கு பின்னர், பலத்த மழைக்கு பின்னர் சிறு சிறு குட்டைகளில் தேங்கி இருக்கின்ற தண்ணீரை போல சொற்பமாக அந்த அக்ரஹாரத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதினார். இந்த ஓமை என் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அதற்கு பிறகு அவருடைய கதைகளை நான் தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். பாரிஸுக்கு போ, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், ஜெயசங்கரா தொடர் கதைகள் என்று ஜெயகாந்தனுடைய கதைகளை தேடி தேடி சென்று படித்தேன். இன்று வரை இந்த கதைகள் என்னுடைய மனதின் ஆழத்தில் பதிந்திருக்கின்றன. ஜெயகாந்தன் அவர்கள் கடலூரில் எங்கோ ஒரு மஞ்சள் குப்பத்தில் பிறந்து பிறகு மதராஸ் பட்டணம் வந்து சேர்ந்து பத்திரிகைகளில் ப்ரூஃப் ரீடராக, ஜட்கா வண்டிக்காரருக்கு உதவியாளராக தன் இளம் பிராயத்தில் வாழ்க்கையை தொடங்கியவர். பிறகு சிறுகதை மன்னராகவும் நாவலாசிரியராகவும் ஆல்வோல் மேற்விட்டு நிமிர்ந்து நின்றவர் ஜெயகாந்தன் அவர்கள். அவருடைய கதைகளில் வெறும் பாத்திரங்கள் வருவதில்லை. அவைகளெல்லாம் இரத்தமும் சதையுமாக உயிரோவிய காவியங்களாக அவைகள் இருந்தன. ஜெயகாந்தனுடைய கதைகளில் சிக்மன் ஃப்ராய்ட் வெளிப்படுவார். அகம் பிரம்மஸ்மியை ஜெயகாந்தன் கதைகளில் கையாண்ட வல்லமையை போல் இன்று வரை யாருமே கையாள முடியவில்லை. ஜெயகாந்தன் எப்போதாவது பிறக்கின்ற ஒரு மகத்தான எழுத்தாளன் இந்த சிந்தனையாளனை, இந்த சிந்தனை சிங்கத்தை, இந்த இலக்கிய மேதையை, இந்த இலக்கிய ஜாம்பவானை இளைஞர்களிடத்தில், யுவதிகளிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்களுக்கு வாசிப்பின் மேன்மை புரிய வேண்டும் என்கின்ற ஒரே லட்சியத்திற்காக நான் இன்று ஜெயகாந்தன் அவர்களை பற்றி பேசி இதை தொடங்கி இருக்கிறேன். அப்போதெல்லாம் நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உரையாற்றுவேன். ஆனால் அதனுடைய முடிவு நானாக கண்டுபிடித்த ஒரு முடிவு. அவ்வளவு நேரம் யாரும் பொறுமையாக கேட்க மாட்டார்கள். இன்றைய காலகட்டத்தின் நியதி அது. மனிதர்களுக்கு நேரமில்லை, பொறுமை இல்லை என்பதற்காக நான் இப்போது அதை பகுதி பகுதியாக அவரை பற்றி உங்களிடத்தில் பேசலாம் என்று எண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த அளவோடு ஜெயகாந்தனுடைய அறிமுகத்தோடு நிறுத்திக் கொண்டு
அவ்வப்போது அவரை பற்றி பேசி ஒரு முழுமையான ஒரு உரையை நிகழ்த்தலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.